அன்பு குழந்தையே, பிறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேன். என்னை மீட்பார் யாருமில்லையே என புலம்புகிறது உன் மனம். நடப்பதையெல்லாம் பார்த்தால் இனி இது எங்கே இப்போது நடக்கப் போகிறது, எல்லாம் முடியப் போகிறது என்று நீ விரக்தியடைந்த ஒரு விஷயத்தை என் அற்புதங்களை புகுத்தி சர்வ சாதாரணமாக, சர்வ நிச்சயமாக சடுதியில் உனக்கு நிறைவேற்றித் தந்து உன்னை துள்ளி குதிக்க வைக்கப் போகிறேன். மகிழ்ச்சியுடன் அத்திருநாளை எதிர்பார்த்திரு. எப்போது எனது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே, இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே, அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா? அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பான். இப்போது நீ பிரச்சனைகள், தடங்கல்கள் எனும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம். துக்கமும் வேதனையுமாக படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். அதை பற்றி நினைத்து வருத்தப்படாதே. அமைதியாயிரு, பொறுமையை கடைபிடி, கவலையை விட்டொழி. உனது துக்க நாட்கள் முடிந்து போயின. உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அது விரைவில் நடந்தே தீரும். உங்கள் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும். கர்ம வினைகள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் அது கண நேரத்தில் நசிந்துவிடும். என் அனுக்கிரகம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். நீ தேடிச் சென்ற காலம் போய் அனைத்தும் உன்னை தேடி தானாக வெகு சில நாட்களில் வந்து உன் வாசல் கதவை தட்டும். இது உன் தந்தையின் ஆசீர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு. எனது இந்த வார்த்தையை நம்பு. மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன். நீ உனக்கு வேண்டியதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு ஆவலுடன் என்னை பார்க்க வரும் நாளை நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.